இலக்கணத்தையும் அதோடைய விவரத்தையும் அதோடைய அநியாயங்களையும் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்துவிட்டு இப்பொழுது உங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த வட்டி என்ற இந்த கொடுஞ்சொல்லை அரசாங்கம் முன்னின்று நடத்தி வருகிறது. இதில் இஸ்லாமிய அரசு, இஸ்லாமிய மார்க்கம் இந்த வட்டியை கடுமையாக தடை செய்ய சொல்கிறது. நீங்கள் வேண்டுமென்றால் வியாபாரம் செய்து மக்கள் மத்தியில் சம்பாதித்துக் கொள்ளுங்கள். மக்கள் மத்தியில் 100 ரூபாயை கொடுத்து 1000 ரூபாயை கொடுத்து அதற்கு வட்டியை போட்டு வாங்கக்கூடிய தீய செயலை செய்யாதீர்கள் என்று இஸ்லாம் கடும் சொற்களால் பயன்படுத்தி சொல்கிறது. இதை செய்யக்கூடியவர்கள் மறுமை நாள், மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு நரக தண்டனை இருக்கிறது. இந்த நரகத்திற்கு யாரும் பேர் போய்விடக்கூடாது என்ற நோக்கத்திலும் உலகத்தில் வட்டியில் விழுந்து நாசமாகிவிடக் கூடாது என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தின் காரணத்தினாலும் இதை உங்கள் மத்தியில் விவரிக்க வந்திருக்கிறோம். வட்டியை இன்று அதுல என்ன இருக்குது, எங்களுக்கு உதவிக்கு யார் இருக்கா என்ற ஒரு சாதாரண ஒரு சொல்லை கொண்டு வட்டியில் இருந்து நீங்கள் தப்பித்து விட முடியாது. வட்டியில் இருந்து ஒரேடியாக நீங்கள் அதை மறுக்கணும் என்றால், அதன் பக்கம் நீங்கள் அந்த தீய செயல் பக்கம் போகாம இருக்கணும் என்றால் உங்களுடைய பேராசை அதை நீங்கள் குறைக்கணும், முற்றிலும் குறைக்கணும். அடுத்தவனை பார்த்து சூடு போட்டு கூடக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது. வட்டிக்கு இதுதான் மருந்து. அரசாங்கம் என்ன செய்யாது, வட்டியை தடை செய்யாது. ஆனால் கடந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்சியில தண்டனை கூட தடை செய்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் வட்டியை செய்து செய்து ஏழையாவே போய் கொண்டிருக்கிறான். வட்டியை இல்லாத நாட்டில் பணக்காரர்களாக ஆகி கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கு சீனா உட்பட. புள்ளி விவரங்கள், புள்ளி விவரத்தை புரிந்து கொள்ளுங்கள். வட்டி இல்லாத நாடு 2009 36 நாடுகள், இப்பொழுது இருக்கிறது 75 நாடுகள். நீங்கள் சாத்தியம் இருக்குதா என்று கேட்கிறீர்கள். சாத்தியம் இருக்கிறது. எப்படி பொது மருத்துவமனை, மக்கள் சேவை என்று எல்லாம் பொது சேவைகளை செய்கிறீர்களோ அதே போல இந்த வட்டியை ஒழித்து கட்டிவிட்டு மனிதனுக்கு கடன் உதவி கொடுக்கிற அளவுக்கு சேவைகள் பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலேசியா உட்பட, பாகிஸ்தான் உட்பட. அவர்கள் சில பொறுப்பு தான் கேட்பாங்க. பொறுப்பு கேட்டு அதற்கு உண்டான கடன் உதவியை செய்வார்கள். திரும்ப செலுத்தினால் அந்த பொறுப்பை கொடுத்து விடுவார்கள். ஒரு சர்வீஸ், பொது சேவை செய்வார்கள். இது புள்ளி விவரம். புள்ளி விவரத்தின் ஒரு பகுதியில் பக்கத்தில் இருக்கும் கேரளாவில் அந்த சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கிறது. கடன் நுண்ணறிவு IFC என்ற ஒரு தலைப்பில் ஒரு பேங்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பேங்கில் பல சகோதரர்கள் மலையாளிகள். அது இந்து முஸ்லீம் அல்ல, இது இந்து முஸ்லீம், இது மத சம்பந்தம் கிடையாது. இது எக்கனாமிக், அனைவரும் நலன் வாழணும் அந்த நோக்கத்தில் பேசுகிறோம். அதுல பல பேர் கடன் பெற்று இங்க ஹோட்டல்கள்லாம் வைக்கிறாங்களே, எப்படி சேவை, அந்த பேங்க்ல அவங்களுக்கு கடன் உதவிகள் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. எர்ணாகுளத்தில் இருக்கிறது சேரமன் பேங்க் சர்வீஸ் இருக்கிறது. சேரமன் என்றால் முதலில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு மன்னர், அவர் பேரிலேயே பேங்க் இருக்கிறது கேரளாவில். அன்பு கோரியவர்களே, வட்டியை பற்றி நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடம் பலவீனத்தை புரிந்து கொண்டு நம்மிடம் அரசாங்கமே சுரண்டி திங்குகிறது. இந்த அரசாங்கத்திடம் பல நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள் எங்களுக்கு நாங்கள் பேங்க் வைத்துக் கொள்வதற்கு ஒரு அனுமதி தாங்க, நாங்க வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னாலும் இந்த அரசாங்கம் ஒரு கையெழுத்து போடுவதற்கு யோசனை பண்ணுகிறது. ஏன் தெரியுமா? இந்த வட்டியிலேயே மக்களை சுரண்டி திங்குவதற்காக. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த தமிழகத்தில் ஒரு நாளைக்கு வட்டி கடன் 175 கோடி, ஒரு வருஷத்துக்கு 63,072 லட்சம், ஏற உரைய 74,000 கோடி வச்சுக்கிறீங்க. வட்டி மட்டும் போய்கிட்டு இருக்கு. இந்தியாவுடைய மொத்த கடன் 50 லட்சம் இருந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு 172 லட்சம் கோடி. இன்னைக்கு கணக்கு கேட்டான். அவ்வளோ கடனை வாங்கி கடனா வைக்கல, இதுக்கு வட்டி ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஏர்போர்ட்டுகளையும் ஒவ்வொரு இடத்தையும் கட்டுவதற்கு உலக வங்கியில் வட்டியை தான் வாங்குகிறான். மக்களுடைய ஆட்டு மந்தையை காட்டி காட்டி வாங்கி வாங்கி நாட்டை வளர முடியாமல், வீட்டை வளர முடியாமல், தனி மனிதன் வளர முடியாமல் நிலை அதில் பாதாளத்துக்கு போய் கொண்டு இருக்கிறது.
படித்தவனுக்கு வேலை இல்லை, படிக்காதவனுக்கு சோறு இல்லை. எந்த ஒரு ஏழை எளிய மக்களும் இந்திய நாட்டில் கீழே இருந்து மேல வந்ததாக ஒரு புள்ளி விவரம் கூட உங்களால் காட்ட முடியாது. ஆனால் சீனாவில் 33% வட்டியே இல்லாமல் அந்த மக்கள் முன்னேறி போயிட்டு இருக்கான். ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பான். இங்க உள்ள மாதிரி 10,000 15,000 இல்ல, பிச்சைக்காரத்தனமான சம்பளம் இல்ல. வட்டியை கட்டமைப்பா கொண்ட இந்த நாட்டில் என்ன இல்ல? அருள் இல்லை. நாசக்கார காரியத்தை சேர்ந்த அருள் போய்விடும். பக்கத்தில் இருக்கிற சீனாகாரம் முன்னேறான், நம்மளை விட மக்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறான். அந்த நாடு நாளும் வளம் பெற்று கீழே உள்ள மக்கள் மேல போறான். இங்க இருக்கிற கீழே உள்ள மக்கள் அதோட வாழ்வாதாரத்துக்கு போய் வட்டியை வாங்கி, பேங்க்ல வட்டியை வாங்கி, விவசாயி வாங்கி அதை கொடுக்க முடியாமல் தூக்கு போட்டு சாகுறான், டிம்மட் அடிச்சு சாகுறான். வட்டியை பற்றி துளநோக்க பார்வையோடு சிந்திக்கணும். வட்டியை வாங்க மாட்டோம். அது இந்துவாகட்டும், முஸ்லீமாகட்டும், கிறிஸ்டினாகட்டும், எந்த மதமாகட்டும், வட்டியின் பக்கம் நாங்கள் போக மாட்டோம். வட்டி கடைக்காரனை நாங்கள் இங்கிருந்து அகற்றுவோம். என்ன பலவீனத்தை காட்டி சம்பாதிக்க வந்திருக்கிற? ஒரு பொருளை கொடுத்து இதே பேங்க் சர்வீஸ் என்றால் புள்ளி விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பொருளை கொடுத்து அடமானமாக பணத்தை பெற்றுக் கொள்வான், அதற்கு வட்டி போட மாட்டான். அதுதான் இஸ்லாமிய பேங்க் இன்று வரைக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த சர்வீஸ் பேங்க் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவிலும் இருக்கிறது. ஒரு புள்ளி விவரத்தை விட்டு இருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவில் கோடீஸ்வரர்கள் யார் என்று. அதில் மகாராஷ்டிரா மும்பையில ஒரு 104 இருந்து 306 வந்திருக்கான். முதல் இடத்துல இருக்கு. பீஜிங் எல்லாம் தள்ளிட்டானா. எல்லாருமே வட்டி ஷேர் மார்க்கெட்டை கொண்டவர்கள். 2வது இடத்துல ஹைதராபாத், டெல்லி, இப்படி ஒரு 3 இடம். சென்னை 82வது இடத்துக்கு வந்திருக்கு. மொத்தமே கூட்டி கழித்தால் கோடீஸ்வரர்கள் 1000 பேர். 160 கோடிக்கு மேல மக்கள் இருக்க கொண்ட இடத்துல 1000 பேர் கோடீஸ்வரன். ஏன் அதுக்கு மேல கோடீஸ்வரன் ஆக முடியல? ஏனென்றால் எத்தனையோ பட்டதாரிகள், திறமை உள்ளவர்கள், எத்தனையோ சுந்தர் பிச்சை, எத்தனையோ நல்ல நல்ல திறமையானவர்கள் என்ன செய்ய முடியல? முன்னுக்கு வர முடியவில்லை. காரணம், அவன் பணத்தை காட்டி அவன் முன்னுக்கு வர முடியாத அளவுக்கு அவன் ஒரு சுமையில் இருக்கிறான். அவன் திறமையை அவன் வெளிப்படுத்த முடியவில்லை. ஏழையாகவே போய் கொண்டிருக்கிறான். பணக்காரன் மட்டும் பணக்காரன் ஆகிக்கொண்டே இருக்கிறான். நடுத்தரவாதி இருக்கிறான். காரணம் வட்டி. அவனை தூக்கி நிறுத்துவதற்கு அரசாங்கத்தில் எந்த எள்முனை அளவுக்கும் திட்டம் இல்லை. உங்களிடம் சுரண்டி சாப்பிடுவதற்கு மட்டும்தான் திட்டம். அவனே வச்சுக்கிறான். கவர்மெண்ட்டுக்கு நட்டம். நாசமாக போய்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஓடுது. ஒரு டிக்கெட் விலையாடு ஒரு ஆளுக்கு 40 ரூபா 35 ரூபா. அதே அவன் ஜப்பான்ல அந்த ஒப்பந்தம் போடவில்லை என்றால் அந்த டிக்கெட் விலை என்ன? 20 ரூபா 15 ரூபா. அவன் எல்லாமே வட்டியில் வருகிறது. அனைத்து மாநில கவர்மெண்ட், மத்திய கவர்மெண்ட் வட்டியிலே நீந்தி போய் கொண்டு இருக்கிறார்கள். மக்களை பற்றி அவர்களுக்கு முனை அளவும் கவலையே கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வட்டியை இஸ்லாம் கண்டிக்குது என்றால், இஸ்லாம் மானுட சமுதாயத்தின் மார்க்கம். இது மனிதன் கண்டுபிடித்த மார்க்கம் அல்ல, அல்லாஹ் தந்த மார்க்கம். அதனாலதான் கண்டிக்குது. மனிதன் கண்டுபிடிச்ச மார்க்கமா இருந்தா வட்டியை ஆதரவு கொடுத்துருவாங்க, ஜாலியா இருக்கலாம், கஷ்டத்துக்கு காசு வாங்கிக்கலாம், அவனு வட்டியை கொடுப்பான். இது இறைநெறி மார்க்கம். நாங்கள் இந்த வட்டியை செய்தால் யோமில் அதீம் யோம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், மறுமை நாள், மகத்தான நாளில் எங்கள் இறைவன் முன்னாடி நிற்குமே, அதற்கு நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா என்று கேட்கிறான். அந்த அச்ச சொற்கள் தான் உங்கள் மத்தியில் வந்து எங்களை உரையாட தூண்டுகிறது. உங்கள் மத்தியில் வந்து இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களை, செவிதாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து நன்மையும் மனித இனத்துக்கே நாடக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழர் கேட்கிறாங்க, இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று. இன்ன நசிக, அடுத்தவர்களுக்கு நலம் நாடுவதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை ஃபண்டமெண்டல் சட்டம். அப்படி ஒரு சட்டமாக இருப்பதனால்தான் மனித சுரண்டலை காலில் தூக்கி போட்டு மிதிக்கிறது. ஒரு காலம் அங்கீகரிக்காது. சாதாரண ஒரு ஏமாத்த கூட அங்கீகரிக்காது இஸ்லாம். மன்கசைனா ஃபலைஸ மின்னா, மோசடி சேர்ந்தவன் நம்மை சார்ந்தவன் இல்லை. ஒரு மோசடி சேர்ந்தா உண்மையான முஸ்லிம் அல்ல, அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல, நபியுடைய சொல்லை புறக்கணித்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இந்த வட்டி எப்படிப்பட்ட சொல்லு? வட்டிங்கிறது இறைவனுக்கும் இறை தூதருக்கும், இறைவனை சொல்ல வந்த இறை தூதருக்கும் யுத்தம் புரியக்கூடியது. போர் பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு சட்டம் குர்ஆனில் சொல்லப்பட்டு இருக்கிறது. போர் பிரகடனம் செய்வியா என்னோட என்று இறைவன் கேட்டு மாந்தர்கள் அனைவரையும் மனித சுரண்டல் இல்லாமல் வாழ வழிவகுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். மாந்தர்கள் அனைவருக்கும். ஏன்னா வட்டி என்ன சுரண்டல் முஸ்லீமுக்கு மட்டுமா, எங்களுக்கு மட்டும் சொல்லி என்ன இருக்குது?
எங்களுக்கு பேங்க் கேட்டாலே கொடுக்க மாட்டிருக்கானே, கேட்டா அதுல நீங்களும் சேர்ந்து நலம் பெறுவீர்கள். உங்களுக்கும் அதில் இருந்து பல சொகுசு வாழ்க்கைகள் இருக்கிறது. ஒரு பொருளை கொண்டு நீங்க வீட்டுடைய பத்திரத்தை வச்சு அதுக்குண்டான ரூபாயை வாங்கிக் கொள்ளலாம். பல பேர் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மலேசியாவின் 45% பேர்கள் மாற்று மத மக்கள், முஸ்லிம் மக்கள் கலந்து இந்த நுண்ணறிவு கடன் பேங்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேங்க் உலகம் பூரா வியாபித்து இருக்கிறது. லண்டனில் இருக்கிறது, சிங்கப்பூரில் இருக்கிறது, பிரேசிலில் இருக்கிறது. புள்ளி அவரை அடிச்சு பாரு. இன்னைக்கு நீ பேப்பரை போய் பிரட்டி பார்க்க வேண்டாம், போன்ல வச்சு கண்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம், அதுல போய் பிரட்டு. புள்ளி விவரம் அனைத்து வரும். அனைத்து நாடுகளுடைய பட்டியலையும் போட்டிருக்கிறோம், பேரையும் பாரு சேர்த்து. வட்டியை கட்டுமையான முறையில் விமர்சனம் பண்ணி போட்டிருக்கான். இன்ட்ரெஸ்ட் அடிச்சு பாரு, ஆங்கிலத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணி பாரு, தாய்மொழியில போய் பாரு. 76 நாடில் சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மாநிலமான கேரளாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வரைக்கும் அரசு ஒரு கையெழுத்து போட்டால் இந்த சேவை செய்வதற்கு பல நாடுகள் காத்திருக்கிறது. 1975 முத துபாயில் எமராட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பேர் அவுகாஃப். தெரிந்து கொள்ளுங்கள், இந்த சட்டம் பல கிறிஸ்தவ நாடுகள், பல நாடுகளில் இருக்கிறது. இந்த அயோக்கிய பயலுடைய இன்னைக்கு ஆட்சி செய்துட்டு இருக்கான, அவன் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தால், ஒரு கையெழுத்தை போட்டால் மக்களுடைய தலையெழுத்து மாறும். ஏனென்றால் இது பொருளாதார சம்பந்தப்பட்டது, இது மனித வாழ்வியல் சம்பந்தப்பட்டது. அடுத்தவனை தூக்கி விடக்கூடியது இருக்குது. ஏழை எளிய மக்கள் பணக்காரன் ஆகக்கூடியது. நீ ஒவ்வொரு பொருளையும் ஜிஎஸ்டியை போட்டு 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 ஒரு பொருளை வாங்க முடியாத அளவுக்கு வச்சிருக்க. வட்டி 100 ரூபா பொருளை பார்த்தா 400 ரூபாய் பிடிக்குது. அனைத்துலையும் வட்டி. வட்டியை போட்டு வாங்க முடியல. ஏழை எளிய மக்கள் அப்படியே பார்க்கறான். பிரைஸ் எவ்வளோடா பைசா பார்த்து வாங்குறான். வரவன்லாம் ரூபாயை கேட்டு வாங்குறான். இந்த நிலம் மாறணுமா இல்ல அப்படியே கீழே போய்கொண்டே இருக்கணுமா? இன்னும் போக போக வட்டிக்கு வட்டி கட்டி இந்த நாடு அதுல பாதாளத்தில் விழுந்துவிடும். நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அதற்கு உசரமா இருக்கக்கூடியவன் தப்பிச்சுக்கிடுவான். சாவக்கூடியவன் யார் தெரியுமா? பாவப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள். பணக்காரன் தப்பிச்சிருவான், அரசியல்வாதி தப்பிச்சிருவாங்க, தலைவர்கள் தப்பிச்சிருவாங்க. தப்பிக்கிறதுக்கு ரெடியா வண்டி, பிளைட், கப்பல் எல்லாம் வச்சிருக்காங்க ஓடி போறதுக்கு நாட்டை விட்டு. நமக்கு என்ன இருக்கு? இந்த மண்ணின் மைந்தர்கள், நல்லதை நாடக்கூடிய இஸ்லாம் மார்க்கம் ஒரு நுனி அளவு, ஒரு சின்ன குற்றமா இருந்தால் அதில் மூக்கை நுழைத்து அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அறிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, மாற்று மத சொந்தங்களே, உங்களுக்கும் சேர்ந்துதான் இந்த குரல் ஒலிக்கிறது. நீங்கள் எல்லாம் இந்த வட்டியின் பக்கம் போக மாட்டோம், இதை நாங்கள் நிறுத்தி விடுவோம் என்று நாம தான் உறுதிமொழி எடுக்கணும். நம்ம கையில தான் இருக்குது. நம்ம உறுதிமொழி எடுத்தால் வட்டிக்காரனை ஓட ஓட மார்வாடி உட்பட விரட்டிடலாம். எதற்காக? அவங்க தான் வட்டியுடைய முக்கியமா வட்டியின் பிதாமகனே அவர்கள் தான். இல்லைன்னு சொல்ல முடியுமா? சின்ன கடையை கொண்டு வந்து வட்டியை போட்டு ஒரு பெரிய வீட்டையே வாங்கிடுறான். மக்களுடைய பாவப்பட்ட மக்களை உறிஞ்சி எடுத்துறான், ரத்தத்தை ஸ்ட்ரா போட்டு. சின்ன கம்மல் உட்பட விட்டு அதை ரூபா கட்ட முடியாம பொருளையும் ஆட்டையை போட்டு போயிடுவான். நாட்டையே போட்டுருவான். பல ஊர்களை போட்டிருக்கான். வட்டி துட்டில் தான் இயங்குகிறது. இதற்கு வழிவகுத்தது எது? அப்பாவி மக்களே, நம்முடைய பேராசை, நம்முடைய பலவீனம், ரெண்டுமே. நம்முடைய ஆசை, அந்த காரணத்தை வைக்கிறோம். அவன்கிட்ட ஏசி இருக்கு, அவன்கிட்ட கார் இருக்கு, அவன்கிட்ட பைக் இருக்கு, அவனை மாதிரி நான் வாழணும் என்ற ஒரு முடிவு ஒன்னு அதில் பாதாளத்தில் தள்ளுது. டிமெட் அடிச்சுட்டு குடும்பமே சாவுறான். ஏன்னா பணக்காரன் மறுபடியும் உனக்கு பேராசை தேவை இருக்கா? அவன் என்ன மாதிரி இருக்கிறான்? பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிட்டு சூதாடி போய் சேர்ல போய் விழுந்திருக்கான். ஏண்டா அந்த சேர்ல விழுந்து குடும்பமே சாவுறான். இவன் பணக்காரனை நம்பி கொடுக்க அரசாங்கத்தில் மானம் கட்டவன் காசை கொடுக்கறான். மல்லையாக்கு கொடுக்கறான், கேடு கட்ட அயோக்கியனுக்கு கொடுக்கறான். அப்பாவிக்கு போனா கையெழுத்து போட தெரியுமா? உன்ட புறப்பு இருக்கா? அது இருக்கான்னு கேட்கறான். எதுவுமே இல்லடா, அதுதான் உன்ட்ட வந்திருக்கேன், என்ன தர போற? என்னுடைய ஏதோ வாங்கி வச்சுட்டு தான் கார் வாங்கினா, ஆர்சி புக்கை வாங்கி வச்சுட்டு தான். நல்லவன் வாழ முடியல, நல்லவனுக்கு வழி இல்ல, அப்பாவிகளுக்கு வழி இல்ல. கீழே உள்ளவன் எத்தனை சதவீதம் முன்னேறி இருக்கான் என்று இந்த அரசாங்கம் ஒரு புள்ளி காட்ட முடியுமா? வட்டி என்ற மாய கொடுமையை நீங்கள் தெளிவாக உள்ளார்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நிமிடமாக உங்களுக்கு வட்டியை விட்டு விலகணும். உலகத்தில் எந்த தீய கொள்கையை விட்டு விலகணும் என்றாலும் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் மாறணும் என்று நினைத்தால் கல்வனை விட்டும் மாய கொடுமையான இந்த செயலை விட்டும் அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்ற அருள்புரிய என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகர்கான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.